குழந்தையே, இன்று அப்பன் நான் உனக்கே உன்னை பற்றி தெரியாத ஒரு விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக நீண்ட நேரமாக கால் கடுக்க நின்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். இதை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியம் என்று கூட சொல்லலாம். இந்த ரகசியம் இத்தனை நாள் உனக்கு தெரிந்திருக்கவில்லை. உனக்கு தெரிந்திருந்தால் நீ இப்படி இந்திருக்க மாட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயம் எல்லாம் நடந்திருக்கும் தெரியுமா என் குழந்தையே? இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பற்றி என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணம் வந்து விட்டது. உன் அப்பன் இன்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. இல்லை என்றால் இதை உன்னிடத்தில் வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் உன் அப்பன் எனக்கு இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இருப்பதினால் தானே என் அப்பன் எனக்கு வந்து இதனை சொல்லுகின்றார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு தாமதிக்காமல் இதனை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். அதனால் என் குழந்தையே, நிச்சயமாக இன்று இந்த அப்பன் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நாளும் உன் அப்பன் நான் உனக்கு பல நல்ல விஷயத்தை பற்றி எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது. எந்த நிலையிலும் உன்னை யாரும் துன்புறுத்துவது கிடையாது. உன் அப்பன் அனுமதித்தால் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடத்திவிட முடியாதா என்று இந்த அப்பன் நானும் பல சிந்தனைகளோடு உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இன்று நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் யாவுமே மேலும் மேலும் உன் வாழ்க்கையை வலிமைப்படுத்தத்தான் போகின்றது. மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல சந்தோஷங்களை நிறைவாக கொடுத்து விடத்தான் போகின்றது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை பதற்றம் அடைவதற்கான காரணம் நேரம் இதுவல்ல. நமக்குள் இருக்கின்ற ரகசியம் என்னவாக இருக்குமோ, நாம் சொல்லாத பல விஷயங்கள், நாம் செய்த பல தவறுகள் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அதை நம் அப்பன் கண்டுபிடித்து விட்டாரா என்று சொல்லி என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே? அப்பன் எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு என் பிள்ளை, இன்று நான் தெரிந்து கொண்ட ரகசியம் என்னவென்று நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்காக உன் அப்பன் என்னவெல்லாம் செய்து கொடுக்கின்றேன் என்பதை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்காக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு சரியாக புரிதல் இல்லை. நீ என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் பிரச்சனைகளுக்குள் நம் இறங்கும் பொழுது நம் மனது தெளிவாக இருக்காது. மேலும் மேலும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் தான் சிக்கிவிடக்கூடும் என்பதற்காக நீ எடுக்கின்ற உன்னுடைய முடிவுகள் என்னுடைய குழந்தை பட்டென்று பதற்றமடைந்து விட்டாய். பதற்றமடைந்தால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல நன்மைகளை, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற பல உண்மைகளையும் என்னவென்று சொல்லிவிடவும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாமல் இருக்கின்றாயோ அந்த விஷயத்திற்கு பின்னால் ஒளிந்து கிடக்கின்ற சில உண்மைகளை என் குழந்தை அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்யும் பொழுது அந்த விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையும் அடங்கி இருக்கும் அல்லவா? உன்னுடைய எதிர்காலத்திற்கு மறைந்து கிடைக்கிறது அல்லவா? என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியமா என்றால் என்னவென்று யோசிப்பாய் என் பிள்ளையே. பல நாட்களாகவே நீ எத்தனையோ பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவித்து கொண்டு எத்தனையோ வேதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிப்பதுமாக
இந்த வாழ்க்கை உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தாலும் எண்ணுகின்ற எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணங்களுமே நமக்கான சரியான நேரத்தை உருவாக்கி கொடுக்கின்றது. ஆனால் என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களினால் மட்டும்தான் நீ இதையெல்லாம் தவிர்த்து விட்டு நிற்கின்றாய். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் எவ்வளவு விஷயங்களை செய்தாலும் என் பிள்ளை இதையெல்லாம் உணர்ந்து இதையெல்லாம் கடந்து உனக்காக நான் செய்ய வேண்டிய விஷயம் எத்தனையோ உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன் மனதுக்குள் நீ யாரிடமும் சொல்லிவிட முடியாமல் மறைத்து வைத்த சில விஷயங்கள் உன் அப்பன் இப்பொழுது சொல்லவா? அதனை பிறகு நீ சொல்லாத ரகசியத்தை நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே என் குழந்தைக்கு அபிஷேகங்களின் மீது ஆசைகளும் அதை எப்படியாவது பெற வேண்டும் என்ற எண்ணமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் தன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள், தன்னுடைய குடும்பம் என்று இவர்களுக்காக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நீ தியாகம் செய்து விட்டாய். யாரிடத்திலும் இதுவரையிலும் எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது கிடையாது என்று சொன்னது கிடையாது. நீ யாரையும் மனதார விரும்பினாலும் அதை பற்றி நீ வெளியில் சொன்னது கிடையாது. ஆனால் உன் அப்பன் எனக்கு தெரியும். என் பிள்ளையே எதற்காக ஆசைப்பட்டது, என் பிள்ளை எந்த விஷயத்திற்காக ஆசைப்பட்டது, என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை அடைந்துவிட துடித்தது என்பதையெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளை என் குழந்தை, நீ இந்த விஷயத்துக்குள் இருந்து நீ செய்ய வேண்டும் ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது முடியாமல் நீ அப்படியே விட்டு விடுவாய். அதை பெறுவதற்கு முயற்சி செய்யவில்லை, அதை அடைய வேண்டும் என்று நீ யோசிக்கவில்லை. இது ஒரு புறம் இருக்கும். என் குழந்தையே, உனக்கு தெரியாத ரகசியம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, உன்னால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். நீ நினைத்திருந்தால் அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன்னால் அடைந்திருக்க முடியும். ஆனால் நேரம் கடந்து விட்டதல்லவா? இனிமேல் அதை பெற நினைப்பது எந்த பலனும் இல்லை. இல்லாத பொழுது ஒரு விஷயத்தின் மீது ஆசை கொண்டு ஒரு வருடத்திலும் சொல்லாமல் மறைக்கின்றாய் அல்லவா? இந்த விஷயத்தை யாராவது நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றிவிட நீ முன் வர வேண்டும். உன்னால் முடியும். நீ நினைக்கின்றாய் எதுவும் முடியாது. அதன் பிறகு உன்னை சுற்றி யார் எல்லாம் இருக்கின்றார்கள், உனக்கு உதவி செய்வதை யாரெல்லாம் வருகின்றார்கள் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும். இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்கள் உன்னை நல்வழிப்படுத்தும். என்ன நடந்தாலும் உனக்கு உறுதுணையாக உன் அப்பன் நான் இருக்கின்றேன். இது மட்டுமா உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. உன்னை சுற்றி சுற்றி இன்னொரு தெய்வம் வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குல தெய்வம். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை ரகசியங்கள் உனக்கே தெரியாமல் இருக்கின்றது பார்த்தாயா? ஆனால் நீயே அங்கே எந்த விஷயத்தையும் நம்மால் அடைய முடியும், நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புகின்றாயே தவிர அதற்கு பிறகு முயற்சியை ஒரு முறையாவது நீ எடுத்திருந்தாயா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை கடந்து உன்னுடைய லட்சியத்தை நீ அடைந்திட உன்னால் ஆன முயற்சி எதையும் கைவிடாமல் நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். என்று நினைத்தது எல்லாம் உன் கைக்குள் வந்து சேர்ந்து விடும். என்று நீ நினைத்ததை விட உனக்கான எல்லாம் உனக்கின்னிடத்தில் சிறப்பாக இப்பொழுது வந்து சேரப்போகிறது. உன் கைகளுக்குள் வந்து சேரும். இப்பொழுது காத்து கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்றேன். எந்த நொடி பொழுதிலும் உன்னோடு நான் இருந்து அத்தனையும் நடத்தி கொடுக்கின்றேன். இந்த வாழ்க்கை எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுத்தது என்று நீ நம்புகின்றாயோ அது வரையிலும் நீ உனக்கானதை
பெற்று கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்துவிடாதே. நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை வந்து சேரக்கூடிய இந்த தருணம் இது நாள் வரையிலும் எல்லாம் உனக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இது நாள் வரையிலும் எல்லா விஷயங்களுமே உனக்கு எதிராக பல தீமைகளை கொடுத்து விட்டது. ஆனால் இதையெல்லாம் நீ எதிர்பார்த்து கொள்ள முடியாமல் ஒதுங்கவில்லை. நீ முடியாது என்று நீயாகவே நினைத்து கொண்டாய். ஆனால் நீ நினைத்திருந்தால் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாத்தியமாக இருந்திருக்கும். நீ நினைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக உனக்கு பெரிய பெரிய சந்தர்ப்பங்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கும். இனிமேலாவது இதன் மீது உன்னுடைய நம்பிக்கை செலுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல உண்மைகளை எப்பொழுதும் புரிந்து கொண்டு அதற்காக உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டிருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை உணர்கின்ற தருணம், உன்னோடு நான் இருந்து உனக்கு அத்தனை கொடுக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கை அத்தனையும் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே. சர்வசாதாரணமாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளாதே என் பிள்ளையே. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் இன்று உனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயானால் அப்பன் உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன், எல்லா சூழ்நிலையும் நீ கடந்து வாழ்வாய். நீ நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். ஒருவேளை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கவில்லை என்றால் கூட உன் கையில் கிடைக்கின்ற வாழ்க்கை உனக்கு அமோகமாக இருக்கும். நீ நினைத்து நினைத்து நம் நல்லபடியாக ஆசைப்பட்டது, நல்லபடியாக வாழ ஆசைப்பட்டது இனிமேல் நடக்காதா? நடந்திருந்தால் கூட நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்காதா என்று சொல்லி நீ மன மகிழ்ச்சி அடைகின்றாய். அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் அதிசயங்களும் இருக்கின்றது, நடக்கப் போகின்றது. உண்மையான அன்பு, போலியான அன்பு என்று சொல்லி நீ இந்த வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் போக எல்லாம் உன் வாழ்க்கையில் மாறும். எல்லா உண்மைகளும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக கிடைக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் முடியாது என்று இங்கு எதுவும் கிடையாது. இது நாள் வரையிலும் உனக்கு துன்பங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருந்தது. இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னோடு தேடி வருகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலை, இந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திவிட வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைத்த விஷயம் எல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு நீ அத்தனை முயற்சியையும் சரியாக செய்து கொண்டே இரு. உன்னை நீயே யாரென்று புரிந்து கொள்வாய். நம்மால் இத்தனை கூட செய்ய முடியுமா என்கின்ற நினைக்கு நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் சரியாக தெரிய வரும். எங்கே இந்த வாழ்க்கை உனக்கு அழைத்து சென்று கொண்டு வேதனையை கொடுத்து விடுமோ? எத்தனையோ துன்பங்கள், இதையெல்லாம் கடந்து உனக்கான மகிழ்ச்சியை உன் தேடி வருகின்ற நேரம் வந்து விட்டது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எந்த நேரத்திலும் எதிர்பாராத திருப்பங்களும் எதிர்பாராத பல நன்மைகளும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நம் ஆசைப்பட்டோமோ, எதற்காக இந்த வாழ்க்கை நாம் அடைந்து நினைத்தோமோ என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. பல திருப்பங்கள் நடத்தி கொடுக்கின்ற நீ உன்னுடைய முயற்சியினால் அத்தனை விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. எதிலும் தேங்கி நிற்காதே. உன் வாழ்க்கையில் உன் கையில் அழகாக மாற வேண்டிய தருணம் வந்து விட்டது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு அத்தனையும் உன் வசமாகும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நாளில் எதிர்பார்த்த அத்தனையும் உன் கையில் கிடைக்கப் போவதை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு நிச்சயமாக என் பிள்ளை இருக்க வேண்டும். நல்லதே நடக்கும் என் குழந்தையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.